என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய வெற்றி செய்தியோடு அல்லவா இந்த அப்பன் முருகன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதிற்குள் இருக்கின்ற கனவுகளை நான் பலிக்கச் செய்து விட்டு உனக்கு வெற்றி வாகை சூடும் தருணத்தை தருவதற்காக நானே வந்து கொண்டிருக்கும் போது இதற்காக அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய். நீ இதற்குமே அழ வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். இனி என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதிலிருந்து இந்த ஐயன் முருகன் நான் விட்டு விலகுவதே கிடையாது. மாற்றங்கள் உன்னை தேடி வரும். உன் மனதளவில் இப்பொழுது கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். எந்த முடிவுக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ, எந்த ஒருவரின் முடிவுக்காக என் பிள்ளை காத்து கொண்டு இருந்தார்களோ அதை இறுதி வாய்ப்பாகவே இந்த ஐயன் முருகன் தந்து அதில் வெற்றி செய்தியோடு தான் உன் வாழ்க்கையை இங்கு வளமாக்கப் போகிறேன். மிக பெரும் வெற்றியை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. எதை பற்றியும் யாரை பற்றியும் உன் மனம் இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இங்கு அவரவர்களின் வேலைகளில் அவரவர்கள் முழு ஈடுபாடு இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான செயலை செயல்படுத்துவதற்கு நானே இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு எந்த ஒன்றிற்காக இங்கு என்னிடம் காத்து கொண்டு இருந்தாயோ, எந்த முடிவு உன் வாழ்க்கையில் தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த முடிவினை தருவதற்காகத்தானே இப்பொழுது நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய விஷயத்தை வேண்டுமானாலும் நான் உனக்கு தருவதற்கு இங்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ சில சமயம் நம்பிக்கையின்றி செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். நான் தான் உன்னிடம் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேனே. என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் எனக்காக என் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டும் உறுதியாக இரு என்று. அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதினிலே அந்த பெண்ணின் மூலம் உனக்கான வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நான் நடத்தி தர காத்து கொண்டு இருக்கும்போது நீ யாருக்காகவும் இங்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவள் நீ வேண்டும் முடிவை தருவதற்காகத்தான் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றாள். உன் மனதை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்களே என்று நீ இங்கு யோசிக்க வேண்டாம். அந்த யோசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்பொழுது வேண்டியதை வேண்டியவாறை கொடுப்பதற்காக நானே இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். மனதினில் எந்த கவலைகள் வைத்து கொண்டு இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற முடிவினை தருவதற்காக நான் தந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றமே அடைய வேண்டாம். கனவுகள் என்ன செய்வது ஏது செய்வது என்று நீ உன் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே உனக்கான வழியை காண்பிப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் செயல்படுத்த இங்கு ஆரம்பித்து விட்டேன். திட்டத்தை தீட்டி வைத்திருப்பதும் செயல் திட்டத்தை உனக்கு முன்னால் செய்து கொண்டிருப்பதும் நான் இந்த முருகனாக இருக்கும்போது எல்லாம் நிச்சயம் இனி உனக்கு நல்லதுதான் அரங்கேறப் போகிறது. மனதினில் கவலைகள் வைத்து கொண்டு இருக்கும் போது எதற்காகவும் நீ அழ வேண்டிய அவசியமில்லை. என் பிள்ளையை, உன்னுடைய சுற்றி சுற்றி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. மனதினிலே எதை செய்தாலும் வருத்தங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் மட்டும்தான் இங்கு மிச்சமாகி கொண்டிருக்கின்றது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் உனக்கு தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையை முழுவதுமாக உனக்கு துணையாக வந்து கொண்டுதானே இருக்கின்றேன். இனி யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையின் நிஜத்தை நான் தருவதற்காக இங்கு வந்து இருக்கும்போது என் பிள்ளையே, உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் நான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நீ அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகவே வேண்டாம். என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிப்பதற்கு உள்ளதாகவே அடுத்தடுத்த புது பிரச்சனைகள் அல்லவா இங்கு கிளம்பிக் கொண்டு இருக்கின்றது என்று நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உண்மைதான், யதார்த்தம்தான். என் பிள்ளையே,
எந்த விஷயத்திலும் உனக்கு நான் வெற்றியைத்தான் தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் ஏன் நீ பதற்றத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றாய்? எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் உன் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் முடிவை எடுப்பது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் அப்பன் முருகனாக இருந்து கொண்டு இருக்கும்போது நானே உன் வாழ்க்கையை இங்கு செயல்படுத்த கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையின் கனவுகள் என்னவென்று நான் அறியாமல் எப்படி இருப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். மனதில் பாரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். என்ன செய்தாலும் என் வாழ்க்கை இதே புதைக்குழியில் இருந்து கொண்டுதானே இருக்கின்றது. மாறுவதற்கான நேரம் இங்கு வந்து சேரவே இல்லையே என்று யோசிக்கின்றாய். என் தங்கமே, யார் சொன்னது? இதோ உன் வாழ்க்கையின் நிழலை நான் மாற்றியமைத்து அதற்கு பதிலாக உன் கூட நான் பயணிக்க இங்கு நல்ல நேரத்தையும் காலத்தையும் ஆரம்பித்து வைத்திருக்கும் போது நீ எதை பற்றி இங்கு யோசிக்கின்றாய்? மனதில் மாற்றத்தை வேண்டி காத்திருக்கின்றாய். அந்த மாற்றத்தை நான் ஏற்றமாக தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். யாரோ ஒருவருக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்திருந்த நிலையெல்லாம் முடிந்து விட்டது. இனி உனக்காகத்தான் மற்றவர்கள் காத்திருக்கும் நிலையை உருவாக்கி உன் வாழ்க்கையின் சூழலை மாற்றியமைத்து உனக்கு சாதகமான நிழலை நான் தர வந்திருக்கும் போது எதற்குமே நீ அழ வேண்டாம். எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் எனக்காக இங்கு வரத்தான் போகிறார்கள் என்பதில் உறுதியாக இரு. நடப்பதை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக என் தங்கமே நீ அழுது தவித்து கொண்டே இருக்கின்றாய்? இவ்வளவுதானா என்று யோசிப்பதை விட இந்த நிலையையும் என் முருகன் ஐயன் இங்கு மாற்றியமைத்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்கும் அழப்போவதில்லை என்பதில் உறுதியாகவே இரு. நடக்கின்ற தருணத்தில் உன் வாழ்க்கை எங்கு விட்டு போகிறதோ என்று யோசிக்க வேண்டாம். அந்த முட்களையும் கற்களையும் எடுப்பதற்குத்தானே நான் இந்த ஐயன் முருகன் வந்து இருக்கின்றேன். உன் தடைகள் அத்தனையும் அகற்றும் போது நீ கேட்ட முடிவும் தானாகத்தான் வந்து சேரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உன் மனதிற்குள் வருத்தங்களை எல்லாம் நீ வைத்து கொண்டிருக்கின்றாய். அந்த வருத்தங்களை எல்லாம் தாண்டி உன் வைராக்கியத்தை கையில் பிடித்து கொண்டு இதற்கு மேல் முடியவே முடியாது ஐயனே என்று இந்த அப்பனை முழுமையாக நம்பி சரணடைந்து விட்டாய். என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் நிலையை நான் இங்கு ஜெயிக்க வைப்பதற்கு வந்திருக்கின்றேன். சற்றும் யோசிக்கவே வேண்டாம். உனக்கான காரியத்தை நானே இங்கு செயல்படுத்த போகும்போது எதற்காக என் தங்க பிள்ளைகள் இப்பொழுது அழுது கொண்டு இருக்கின்றார்கள்? நடப்பது நான் அறிந்தது தானே. உன் வாழ்க்கையின் நிலையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைப்பதை விட என்ன நடந்தாலும் சரி, எனக்கான வெற்றியை என்னை என் முருகனும் என் முடிவை என்னை என் முருகனும் தர காத்திருக்கும் போது நான் யாருக்காகவும் காத்திருக்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இரு. யாம் இருக்க பயமேன்.